ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இனிமேல் பூரிக்கு இந்த மாதிரி சன்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஊற வச்ச கொண்டக்கடலையில் கொஞ்சமாக உப்பு தண்ணி விட்டு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 வெங்காயம் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லிக்கீரை, 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தா அவ்வளோதான். இதை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வேக வச்ச கொண்டக்கடலையில் கொஞ்சமாக எடுத்து அதையும் அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அரைச்சி வச்ச மசாலையை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரக பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்ச கொண்டக்கடலையும் வேக வச்ச கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஃபைனலாக வாசனைக்காக 2 ரம்பலை சேர்த்துக்கிறேன். இப்போ பூரியையும் ரெடி பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். பூரி வித் சன்னா மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.